Dear viewers, a warm welcome to Elite Enlightenment News channel. Today, we will see some grammatical competencies, grammar item. In the grammar section, we are going to see one important thing, that is spotting the error spotting. You have 5 marks for this 11th standard and 12th standard, even 10th standard you have. So it is common to everyone, not only the students but also to the competitive exam aspirants. In the competitive examination you have 5 marks, whether it will be the bank exam or TNPSC group 1, group 2, group 4, UPSC examination. Every competitive examination has error spotting. So it is very important. So watch the video. Those who are not subscribed the channel, please subscribe. Okay, please subscribe it immediately and then only you will get a notification. So today we are going to see the school level error spotting. It will be followed by 100 golden rules of error spotting in the forthcoming videos. So the competitive examination aspirants must watch those videos. So be patient and listen to the video, watch the video. Some nouns do not take S in the end. சில பெயர் சொற்கள் முடிவில் எஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைசஸ் கிடையாது. My father gave me many advice and no advices. Furniture எஸ் கிடையாது. நிறைய ஃபர்னிச்சர் மாடலில் எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. All types of furnitures available. No, all types of furniture available. Okay, no yes, furniture. லக்கேஜஸ் சொல்லக்கூடாது. கீப் யுவர் லக்கேஜ் சேஃப்லி. லக்கேஜ் தான் சொல்லும், மூட்டை முடிச்சுன்னா சொல்லுவோம் இல்லையா. ஊருக்கு போகும்போது லக்கேஜ் நிறையா எடுத்துகிட்டு, டோன்ட் டேக் லாட் ஆஃப் லக்கேஜ் ஒயில் ட்ராவலிங். ஆஃப்ஸ்ப்ரிங்னா சில்ட்ரன், நோ எஸ். So Rajiv Gandhi was offspring of Indira Gandhi. Okay, so here you see Indira Gandhi and Rajiv Gandhi and Sonia Gandhi and Sanjay Gandhi also and Menaka Gandhi. So Sanjay Gandhi and Rajiv Gandhi are the offspring of Indira Gandhi. Okay, ஹேர் தான், ஹேர்ஸ் கிடையாதுப்பா. அவங்களுக்கு நிறைய கூந்தல் பெருசாக இருக்குது சார், நல்ல நிறைய இருக்குது, கேஸ்கேடு மாதிரி இருக்குது. அழகாக சொல்லுவார் ஹேர் கேஸ்கேடு மாதிரி. எங்கே யார் சொல்லுவார் அப்படின்னா, கிஃப்ட் ஆஃப் த மேகியில் சொல்லுவாங்க. கிஃப்ட் ஆஃப் த மேகின்னு ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்டோரி. அதில் வந்து இந்த ஜிம் அண்ட் டெல்லாக்கு ஹேர் வந்து அப்படியே ஷி ஜஸ்ட் லூசன்டு ஹேர் அப்படியே அது வந்து இட் ஹேஸ் லைக் எ கேஸ்கேடு, அருவி மாதிரி கொட்டுமா. அந்த மாதிரி அவளுடைய ஆல்மோஸ்ட் எ கார்மெண்ட் ஃபார் ஹேர். இட் ஆல்மோஸ்ட் டச் ஹர் நீங்கிறான். அவளுடைய முட்டி வரைக்கும் இருக்கும். அவளுக்கு அது ஒரு கார்மெண்ட்டாகவே இருக்குது ஹேரு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹேர். ஸோ எஸ்ஸு கிடையாது. அடுத்த என்ன அப்படின்னா, சம் நவுன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில நவுனில் எஸ்ஸு கிடையாது சொன்னோம், அட்வைஸ் சொன்னோம், ஃபர்னிச்சர் சொன்னோம், எஸ்ஸு கிடையாது. இப்போ சில இது வந்து சிங்குலராகவும் ஒரே மாதிரி இருக்கும், ப்ளூரலாகவும் ஒரே மாதிரி இருக்கும். டியர்ஸ் கிடையாது, டியர் தான். ஒரு மான்னாலும் டியர் தான், 5 மான்கள்னாலும் டியர் தான். 5 டியர், 1 டியர், மேயாத மான், புள்ளிமான், எல்லா மானும் அதுதான். ஷீப்பு தான், ஷீப்ஸு கிடையாது. ஐ சா மெனி ஷீப். சீரீஸ், ஹாரி பாட்டர் சீரீஸ் இல்லைங்களா. ஸோ சீரீஸ் அதுவும் எஸ்ஸு, அது எஸ்ஸு இருந்தால் நல்லா சீரீஸஸ் கிடையாது. ஸ்வைன், பன்றிகள்னாலும் ஸ்வைன் தான். அடுத்தது சம் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ் இன் ப்ளூரல். சில இதெல்லாம் ப்ளூரலாக தான் இருக்கும், சிங்குலராக இருக்காது. ட்ரௌசர்ஸ் தான், இது வந்து எஸ்ஸு தான், அது வந்து சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சிஸ்ஸர்ஸ் இல்லைங்களா, நோ சிஸ்ஸர்ஸ் கிடையாது, சிஸ்ஸர்ஸ் தான். சேவிங் சொல்லுவேன் நான், என்கிட்ட கொஞ்சம் சேவிங் இருக்குது சொல்ல, சேவிங்ஸ் இருக்குது. இன்னிங்ஸ், இந்தியா காட் அண்ட் இன்னிங்ஸ் விக்டரி சொல்கிறோம் இல்லையா, அதான் இன்னிங்ஸ். ஸ்பெக்டாக்கிள்ஸ், ஸ்பெக்ஸ், இதோடைய கிளிப்டு ஃபார்ம் தான் ஸ்பெக்ஸ். குவார்ட்டர்ஸ் இல்லைங்களா, குவார்ட்டர்ஸ் எதுக்கும் எஸ்ஸு சேர்த்து வரும், ப்ளூரல் தான், எஸ் சிங்குலர் ஃபார்ம் கிடையாது. பேண்ட்டு சொல்லுவாங்க, கிடையாது, பேண்ட்ஸ் தான் கரெக்ட். சம் நவுன்ஸ் எண்ட் இன் எஸ் பட் இட் ஆர் சிங்குலர். சிலதான் எஸ்ஸில் முடியும், ஆனால் அதெல்லாம் என்ன கிடையாது, சிங்குலர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்ஸ், பிச்சை ஒரு சொல்கிறோம்ல, உணவு கொடுக்குறாங்க, தானம் கொடுக்குறாங்க, ஆர்ம்ஸ் தான். நியூஸ்,
நியூஸஸ் கிடையாது, நியூஸ் தான். ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் இல்லைங்களா, மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிட்டோம். ஸோ சம் நவுன்ஸ் ஹேவ் ஏ சிங்குலர் ஃபார்ம் பட் ஆர் யூஸ் இன் ப்ளூரல் சென்ஸ். சிலதெல்லாம் சிங்குலர் ஃபார்மாக இருக்கும், ஆனால் அது ப்ளூரலில் தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், போலீஸ்னால் போலீஸே சொல்லக்கூடாது, போலீஸ் பர்சனல், பர்சோனல் இல்லைங்களா. போலீஸ் 5 பேர் 6 பேர் 8 பேர் இருந்தாலும் போலீஸ் தான். கேட்டில், ஆடு மாடு இதெல்லாம் கேட்டில்ஸ் கிடையாது. பொல்ட்ரி, ஆக்சுவலாக பவுல்ட்ரி அப்படி சொல்லணும், பவுல்ட்ரி இதுவும் அதே தான், எஸ்சி கிடையாது. பீப்புள் தான், பீப்புள்ஸ் கிடையாது. கிளர்ஜி, சர்ச் ரிலேட்டட் வித் பீப்புள், கிளர்ஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா when we talk about I, you and he, the I should come last. எப்பவுமே இந்த ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம், ஆர்டர் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சன்னா ஐ வி, ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி. செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹீ ஷி இட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பர்சன் எப்போதுமே லாஸ்ட்டாக தான் வரணும். செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன். 231 நான் வச்சுக்கணும். 231னா 2 செகண்ட் பர்சன், 3 தேர்ட் பர்சன் அண்டு ஃபஸ்ட் பர்சன், ஐ கடைசியாக தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ, பாலு அண்ட் ஐ டுக் பார்ட் இன் த காம்படிஷன். நீ, பாலு, நீங்கிறது செகண்ட் பர்சன், நீங்களும் சொல்லலாம். பாலு தேர்ட் பர்சன் அண்ட் ஐ நான் ஃபஸ்ட் பர்சன். ஸோ 231 கரெக்டாக வருது. 231 அதை நாம் வச்சுக்கோங்க. எப்போதுமே இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் ஐ டுக் பார்ட் இன் த காம்படிஷன். ஈச், எவரி, மச், மெனி, டேக் சிங்குலர் வெர்ப். பார்த்தீங்கன்னா மெனியை, ஈச், எவரி, மச், எனி அதெல்லாம் வந்து சிங்குலர் வெர்ப்ஸ் தான் வரும். ஈச் சைல்டு வாஸ் கிவன் ஏ ப்ரைஸ். ஈச் சைல்டு வாஸ் கிவன் ஏ ப்ரைஸ். வாஸ்ங்கிறது இங்கே சிங்குலர் நவுன், வெர்ப், சாரி. நெய்தர் ராஜ் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு பிளே. இந்த இடத்துல எய்தர் ஆர் நெய்தர் நார்லாம் வரும்பொழுது யூ ஹவ் டு டேக் கன்சிடரேஷன் அஸ் அ நியரஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது நாருக்கு அப்புறம் அவருடைய சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரல்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், வேர்பு போடணும். ஸோ ப்ளூரல் இருந்தால் ப்ளூரல் வேர்பு. இங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது ப்ளூரல், ஸோ வேர்பு ஆர் போடணும். ஸோ நெய்தர் ராஜ் நார், இப்போ இப்படி இருக்குது, நெய்தர் ஹிஸ் ராஜ் ஃப்ரெண்ட்ஸ் நார் ராஜ், அப்படியே ஈஸ் டு பிளேம் அப்படி மாற்றணும். முத்து அண்ட் ராதா ஆர் பிளேயிங். இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஜாயின்டு பை அண்ட் டேக் ஏ ப்ளூரல். ஓகே, 2 சப்ஜெக்ட் இருக்குது சிங்குலர் சப்ஜெக்ட், அது வந்து ஜாயின் ஆகும்போது அண்டுங்கிற கன்ஜங்ஷன் ஜாயின் ஆகும்போது இட் டேக்ஸ் ப்ளூரல் வேர்ப். ஸோ முத்து அண்ட் ராதா ஆர் பிளேயிங். அதுமாதிரி ஆனால் when 2 nouns joined by end but express one idea. இதே இடத்துல இந்த முத்து ராதாகும் போது வேறு வேறு பர்சன், ஆனால் சில இடத்துல 2 நவுன் வேறு வேறையாக இருக்கும், அண்டு இருக்கும், ஆனால் they express one idea, the verb should be singular. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரே ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தால் அந்த வேர்பு சிங்குலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் அண்ட் பட்டர். பிரெட்டு தனி பட்டர் தனியாக வச்சு சாப்பிட முடியாது, பிரெட்டும் பட்டரும் தான். இட்லி அண்ட் சாம்பார் அப்படின்னு சொல்லணும். இட்லியை தனியாக சாப்பிடுங்க சார், சாம்பார் அப்படியே குடிச்சிட்றேன் சார், செய்ய முடியாது. சாம்பாரை டிப் பண்ணி தான் இட்லி சாப்பிட முடியும் இல்லையா, இப்போ பட்டரில் துவச்சிட்டு தான் ப்ரெட்டை சாப்பிட முடியும். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் சொல்லும்போது பிரெட் அண்ட் பட்டர் எப்பொழுதுமே சிங்குலர். ஸோ இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ப்ராபம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி தனித்தனியான ஐடியா சிங்குலர் நவுனாக இருந்தாலும் ஐடியா ஒன்று தான். ஸோ வின்ஸ் த ரேஸ். த கப் அண்ட் சாசர் இஸ் பியூட்டிஃபுல். கப்பு தண்ணி சாசர் தண்ணிலாம் கிடையாது, அது வந்து பேர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவோம், அது வந்து சிங்குலராக தான் எடுத்துக்கணும். ஸோ இஸ் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த 2 சப்ஜெக்ட்ஸ் டிஃபர் இன் நம்பர் த வேர்ப் அக்ரீஸ் வித் த செகண்ட் சப்ஜெக்ட். இதில் வந்து ஒன்று சிங்குலர் ஒன்று ப்ளூரலாக இருந்தால் செகண்ட் சப்ஜெக்ட் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேர்ப் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஓன்லி த மூன், இது ஒரு சப்ஜெக்ட், பட் ஆல்சோ த ஸ்டார்ஸ், இது ஒரு சப்ஜெக்ட். ஸோ மூன் சிங்குலர், ஸ்டார்ஸ் ப்ளூரல். அப்போது யூ ஹவ் டு டேக் கன்சிடரேஷன் த செகண்ட் நவுன் தான் சப்ஜெக்ட். ஸ்டார்ஸ். ஸோ கிவ் அஸ் லைட், கிவ் அஸ் லைட். ஸ்டார்ஸ் ப்ளூரல்னால கிவ்னு போடுறோம். சப்போஸ் இப்படி இருக்குது சார், நாட் ஓன்லி த ஸ்டார்ஸ் பட் ஆல்சோ த மூன் அப்படின்னா கிவ்ஸ் அஸ் லைட். அந்த மூணு பின்னாடி வந்துருச்சுன்னா மூணு சிங்குலர்னால அது கிவ்ஸ் அஸ் லைட்டுன்னு மாற்றிக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். when a singular noun is followed by together with, along with, as well as, we use singular verbs. ஸோ சிங்குலர் நவுன் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன வருதுன்னா டுகெதர் வித், அலாங் வித், ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி வருது. அப்படி வரும்போது நம்ம வாட் வி ஹவ் டு டூ, இந்த ஹெட் மாஸ்டர் டுகெதர் வித் த லெக்சரர்ஸ், சாரி டீச்சர்ஸ், எது வேணாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். த ஹெட் மாஸ்டர் டுகெதர் வித் த டீச்சர்ஸ் ஹேஸ் சாக்ட் அவுட் ஏ ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம். இங்கே ஹெட் மாஸ்டர் தான் ஆக்சுவல் சப்ஜெக்ட், அப்போ ஹேஸ் தான் போடணும். டீச்சர் செகண்ட் வந்து டுகெதர் வித் வந்திருக்கு, அலாங் வித் வந்திருக்கு. த மேனேஜர் அலாங் வித் த ஸ்டாஃப் அட்டர்ன்ஸ் த மீட்டிங் தான், அட்டெண்ட் த மீட்டிங்கில் அட்டர்ன்ஸ் வரணும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த மதர் அலாங் வித் யர் டாட்டர்ஸ் ஹேஸ் கம் டு த ஃபங்க்ஷன். அம்மா பெண்களுடன் வந்தால், தன்னுடைய மகள்களுடன் வந்தால், அப்போ மதர் தான் ஆக்சுவல் சப்ஜெக்ட், ஹேஸ் கம் டு த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன், பிட்வீன். பிட்வீன் இஸ் யூஸ்டு ஒன்லி வித் 2 things. 2 நபர்களுக்கு இடையே சொல்லும்பொழுது பிட்வீன் சொல்லணும். தே ஷேர்டு த ஜோக்ஸ் பிட்வீன் தெம்செல்ஸ்.
பிட்வீன் த சிஸ்டர்ஸ், பிட்வீன் த டாட்டர்ஸ், பிட்வீன் த ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வரும்போது ரெண்டு பிட்வீனா இல்லை ரெண்டு தான். ஸோ பிட்வீன் themselves. among is used to more than two things. ரெண்டுக்கு மேலே இருந்துன்னா among யூஸ் பண்ணும். we can see green apple among red apples. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்பிள் நிறைய இருக்குது, நடுவில் ஒரே ஒரு க்ரீன் ஆப்பிள் இருக்குது. ஸோ among தமிழில் சொல்லக்கூட இரண்டு சிவப்பு ஆப்பிள்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். பிட்வீனா இடையில், amongனா மத்தியில். அதான் தமிழில் கரெக்டான வார்த்தை. ஸோ we can see green apple among red apples. the boy met with an accident. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட் வரும்பொழுது வித்து தான் வரணும். மெட் வித் அன் ஆக்சிடென்ட், இது வந்து ப்ரிப்போசிஷன். த டெஃபினட், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது த டெஃபினட் ஆர்டிக்கல். ஸோ பிஃபோர் யூனிக் ஆப்ஜெக்ட். யூனிக் ஆப்ஜெக்ட் இந்த உலகத்தில் ஒரே ஒன்று இருக்குது, பகவத்கீதா, ஹோலி பைபிள், மூன், சன், இதெல்லாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது என்ன வரும், நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா தான் யூஸ் பண்ணணும். தி பகவத்கீதா, தி ஹோலி பைபிள், தி சன். தியா தேவா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்து இப்போ நான் சொன்னேன் எரர் ஸ்பாட்டிங் நான் பேச்சிலேயே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? நான் தப்பாக தான் சொன்னேன். ஏன்னா தி எங்கே வரணும்னா இட் ஷுட் பி ஃபாலோடு பை வவல் சவுண்ட், கான்சனன்ட் சவுண்டு இல்லை. அப்போ நான் தான் சொல்லியிருக்கணும். த ஹோலி பைபிள், த பகவத்கீதா, த சன், த மூன், தி எர்த். ஏன் சார் எர்த் அப்படி சொல்லும் போது அப்படிங்கிறது வவல் சவுண்ட், தி எர்த் தான் சொல்லணும், மற்றதெல்லாம் தே சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ நான் வச்சுக்கோங்க தேக்கும் தீக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பிஃபோர் யூனிக் ஆப்ஜெக்ட் வி மஸ்ட் யூஸ் த டெஃபினட் ஆர்டிக்கல் த. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், before an adjective to denote a whole class. adjective முன்னாடி நம்ம da யூஸ் பண்ணுறோம். to denote a whole class, the crowd, இல்லைங்களா, the family, the dramatist அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. before the names of the rivers, islands and oceans. இப்போ ஆர்டிகலுங்கிறது இதில் பார்த்துடுறோம். ஆர்டிகல்ஸும் இதில் சேர்ந்து வந்துடுது. ஸோ இதுலேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ த கங்கா, த கேஞ்சஸ், த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன், த தாஜ்மஹால், இந்த மாதிரி சொல்லணும் இல்லையா. ஸோ ரிவர்ஸ், ஐலாண்ட், ஓஷன்ஸ், ஃபேமஸ் பிளேசஸ், இதுக்கு முன்னாடி தே யூஸ் பண்ணணும். பிஃபோர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி தே யூஸ் பண்ணணும். த ஃப்ளூட், த வீணா அப்படிங்களா, த கிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிட்டார் கூட ஒரு எக்ஸம்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா கிட்டாரும் யூஸ் பண்ண தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வித்தவுட் த கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஜீரோ ஆர்டிகல்ஸ், எங்கெல்லாம் ஆர்டிகலே வரக்கூடாது அப்படின்னா பிஃபோர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஸோ ஆர்டிகல் ஷுட் பி ஒமிட்டட் பிஃபோர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அண்டு மெட்டீரியல் நவுன்ஸ். மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒரு தெளிவற்ற பேச்சொற்கள். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அர்த்தம்? அப்ஸ்ட்ராக்ட்னா ஒரு வேகுன்னு அர்த்தம். இப்போது ட்ரூத் அப்படிங்கும்போது அது வந்து உண்மைன்னு சொல்லுவோம். நான் பேசுகிறது உண்மைன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து உண்மை அறியும் சோதனையெல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாதவங்க பொய் சொல்கிறவங்க நம்புவாங்க. அப்படி தான் செய்வாங்க. அது பியூட்டிஃபுல்லாக எனக்கு ஒரு தெரிய அழகு ஒரு இருக்கும், இன்னொருத்துக்கு அது அழகாக இருக்காது. ஒண்டர்ஃபுல் சொல்லுவோம், அது முன்னே தெரியுன்னா இதை போய் ஒண்டர்ஃபுல்ங்கிற அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்வைக்கு நபருக்கு நபர் வித்தியாசப்படுறதுலாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியன்னா யூ நீட் நாட் யூஸ் எனி ஆர்டிகல். ட்ரூத் அப்படின்னா தேட் ட்ரூத் போடக்கூடாது. ஹி டோல்டு ட்ரூத், ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் அது மாதிரி சொல்லணும், இல்லைங்களா. அதுமாதிரி மெட்டீரியல் நவுன்ஸ், அலுமினியம், கோல்டு, இதுக்கு முன்னாடி தே தேவையில்லைங்கிறாங்க. தே இஸ் ஒமிட்டட் பிஃபோர் ப்ராப்பர் நவுன் கேம்ஸ். குறிப்பிட்ட நபர் பேச்சொற்கள், குறிப்பிட்ட நபருடையோ இல்லை குறிப்பிட்ட ஊர் பேரைக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம், கேம்ஸுக்கு முன்னாடியும் தே யூஸ் பண்ண வேண்டாம். கிரிக்கெட் இஸ் மை ஃபேவரேட் கேம், த கிரிக்கெட் வேண்டாம். ஹாக்கி இஸ் ஏ நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியா, ஹாக்கி இஸ் த நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியா. ஹாக்கி, கிரிக்கெட் இது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி கேம்ஸுக்கு முன்னாடி போட வேண்டாம். அதே மாதிரி ப்ராப்பர் நவுன், ட்ரிச்சிக்குன்னா த ட்ரிச்சி தேவையில்லை, மதுரைனா த மதுரை தேவையில்லை, சென்னைனா த சென்னை தேவையில்லை. அதுவே தி ராஜ் சொல்லக்கூடாது, ராஜ் தான். தி ராகா, நோ ராகா தான், புரியுங்களா. தே ராதிகா, நோ ராதிகா தான். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் த தேவையில்லைங்கிறோம், புரியுங்களா. அதே சமயம் த இங்கிலீஷ்னு சொன்னால் அது வந்து இங்கிலீஷ் பீப்புள், நல்லா வச்சுக்கோங்க. லாங்குவேஜுக்கு முன்னாடி தமிழ், இப்போ தமிழ் இங்கிலீஷ் முன்னாடி த தமிழ், த இங்கிலீஷ் தேவையில்லை. ஆனால் த இங்கிலீஷ்னு சொன்னால் இட் ரெஃபர்ஸ் டு த இங்கிலீஷ் பீப்புள் ஹூ லிவ் இன் யூகே, இல்லைங்களா. அது அந்த அங்கே த இங்கிலீஷ், வெறும் இங்கிலீஷ்னால் அது நான் லாங்குவேஜ். ரெகுலர் மீல்ஸுக்கு முன்னாடி த தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, சப்பர் இதெல்லாம் முன்னாடி த யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. லார்டு சிவா தான் சொல்லணும், த லார்ட் சிவா சொல்லக்கூடாது. அதே மாதிரி இதுவும் இதுதான். த இன்டெஃபினிட் ஆர்டிகல் ஏ இஸ் யூஸ் டு பிஃபோர் சிங்குலர் நவுன் எகெயின்ஸ்ட் த கான்சனன்ட் சவுண்ட். இப்போ ஏ அப்படிங்கிறது இன்டெஃபினிட் ஆர்டிகல், அதை எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது கான்சனன்ட் சவுண்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த டாக், த புக், சாரி ஏ டாக், வெரி சாரி, இது ஏ சொல்லணும். ஏ டாக், ஏ புக்,
ஏன் 1 ரூபி காயின்? என்ன சார் 1 ரூபி 1 ஓ வவ்வலாக இருந்தாலும் சொல்லும்போது 1 வே சவுண்ட் சொல்கிறோம், அதனால் 1 ரூபி காயின். அண்ட் இங்கே சார் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் நோனுக்கு முன்னாடி ஆனால் வவல் சவுண்ட் இருக்கணும். அண்ட் இஸ் யூஸ் பிஃபோர் ஏ சிங்குலர் நோன் பிகின்ஸ் வித் த வவல் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் an apple, ஓகே, an apple a day keeps the doctor awayன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ப்ராவர்பே இருக்குது. an orange, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். an elephant, அதெல்லாம். அதே மாதிரி சிங்குலர் நவுன்ஸ் ஸ்டார்ட் வித் வவல்ஸ் ஹேவிங் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ஆர் டேக் பிஃபோர் தம். சரிங்களா? கான்சனன்ட் சவுண்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 1 ரூபி காயின் சொன்னேன். யூனிவர்சிட்டி சொன்னேன். யூனிவர்சிட்டி சொல்லும்போது ஏன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், அண்ட் யூனிவர்சிட்டி சொல்லக்கூடாது. சிங்குலர் நவுன் ஸ்டார்ட் வித் கான்சனன்ட் ஹேவிங் வவல் சவுண்ட் அண்ட் வேன் பிஃபோர் தம். அதே மாதிரி சிலர்லாம் கான்சனன்ட் லெட்டராக இருக்கும், ஆனால் வவல் சவுண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனஸ்ட், அவர், இதெல்லாம் ஹெச் வந்து சைலண்ட்டு, சவுண்டில் இருக்கிறனால an honest man, an honest person, an அவர், அப்படி ஆனரபிள் அப்படியே சொல்கிறோம் இல்லையா, அதான். அது மாதிரி இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹி வில் பாஸ். இது கண்டிஷனல் கிளாஸ் வந்தோம். சிங்குலர் கண்டிஷனல் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்தால் இங்கே வில் வரும். ஸோ இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீ வில் பாஸ். இதுவே சிம்பிள் பாஸில் தான் வுட் வரும். இஃப் ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ வுட் பாஸ். அதுவே தேர்ட் சிங்கிள் கவுண்ட்னா இஃப் ஹீ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் ஹீ வுட் ஹேவ் பாஸ், அந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இஃப் ஹீ ஹேட் மணி, செகண்ட் கிளாஸ் இது. ஹீ ஹேட் பாஸ்ட் டென்ஸ், அப்போ ஹீ வுட் நாட் பெக். அவர்கிட்ட பணம் இருந்தால் பிச்சை எடுத்திருக்க மாட்டார். இஃப் தே ஹேட் ஃபாலோடு ரூட் ரோஸ், அப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்ட் கிளாஸ். தே வுட் ஹவ் அவாய்டட் த ஆக்சிடென்ட். அவங்க ரோடு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் நிச்சயமாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நிறைய எரர் ஸ்பாட்டிங் பார்த்தோம், இஃப் கிளாஸ் பார்த்தோம். இது வந்து இதில் இது மாதிரிலாம் கேட்பான். ஆர்டிகல்ஸும் ஏன் சொன்னீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஸ்கூல் லெவலில் பார்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு 100 கோல்டன் ரூல்ஸ்லேயும் இதை பார்க்க போகிறோம். நிறைய அதை பற்றி நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ எல்லோரும் பாருங்கள். நான் பார்த்தது மட்டும் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஏன்னா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இவ்வளோ தானே சார் நினச்சிக்கக்கூடாது. எரர் ஸ்பாட்டிங் வந்து ஒரு ஓஷன். அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிட்டே இருக்கலாம், சரிங்களா? அதனால் இதை பற்றி நம்ம இன்னும் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இதில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெளியில் தயவு செஞ்சு அவசியம் ஏற்படாவிட்டால் போகாதீங்க. போகும்போது 3 விஷயம் நான் வச்சுக்கோங்க. மாஸ்க்கு, சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைசிங் நான் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தேங்க்யூ. I will see you with some other topic. Until then, bye bye. Thank you.